ஹாய் எங்கள் வீட்டோட காலை நேரம் பார்க்கலாமா? Thursday காலையில எழுந்து வந்தோடனே காய் எடுக்கிற வேலை தான். ஏன்னா கேஸ் காலியாயிடும்னு பயந்தது போய் காய் கூட கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வாங்கிட்டு வந்துட்டாங்க. சந்தோஷம். நாங்கள் அன்னன்னைக்கு கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக தான் வாங்குவோம். ஏன்னா கொஞ்சம் கொஞ்சம் காய் தான் வாங்குவோம். சரி இருக்கட்டுமே அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வாங்கி வச்சாச்சு. இது ஸ்போர்ட்ஸ் டே நடக்கிறதால ஜூஸ் 2 நாளாக கொடுத்தமிச்சோம். யூனிஃபார்ம் ஃபுல்லும் ஊற்றிட்டு வருது. சரி அதனால் கொஞ்சம் புஷிட்டிக்காக இருக்கட்டும்னு சொல்லிட்டு நெய் ஊற்றி வாழைப்பழம் செவ்வாழைப்பழம் வறுத்து கொடுத்தேன். சரி ஏன்னா ரொம்ப நேரம் ஓட விட்றாங்களா, அதனால சரி கொஞ்சம் எனர்ஜியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் ஃபஸ்ட்டே பண்ணி வச்சுட்டேன். இன்றைக்கி வந்து பாவக்காய் பொரியல் தான் இந்த பாவக்காய் பொரியல்லாம் பண்ணி ஆல்மோஸ்ட் எத்தனை வருஷம் ஆகுதுன்னே தெரியல. சரி இன்றைக்கி எல்லாருக்கும் திட்டிகிட்டே இருந்தாங்க பாவக்காய்லாம் செய்யவே மாட்டேங்கிறேன்னு. அதனால இன்றைக்கி பாவக்காய் பொரியல் மெலிசாக கட் பண்ணி அது தயிர் மஞ்சள் பொடியில் ஊற வச்சுட்டேன். பாவக்காய் பொரியல் கசப்பு தெரியாதுன்னு கூடாதுன்னா அதில் வெங்காயம் தக்காளி நிறைய போட்டு வதக்கணுமா அப்படின்னு சொல்லுவாங்க இன்ஸ்ட்ரக்ஷன். எல்லாம் அதே மாதிரியே பண்ணிவிட்டேன். இன்றைக்கி கிச்சடி காலையில் நிறைய காயெல்லாம் போட்டு கிச்சடி. நான் எப்படி கிச்சடி பண்ணுவேன்னா தேங்காய் எண்ணெய் ஃபஸ்ட்டு ஊற்றிட்டு அதில் வந்து பட்டை லவங்கம் ஏலக்காய் அன்னாசி பூலாம் போட்டு பிரியாணிக்கு வெட்டுற மாதிரி ஆனியன் நீட்டாக கட் பண்ணிட்டு கொஞ்சம் மஞ்சள் பொடி போட்டு நல்லா வதக்கிட்டு கேரட் பீன்ஸ் பச்சை பட்டாணி மட்டும் நான் நிறைய சேர்த்துக்குவேன். எல்லாம் பச்சை மிளகாலாம் போட்டு நல்லா அந்த தேங்காய் எண்ணெயிலே வதக்கிடுவேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் தக்காளி பழமும் கொஞ்சம் நல்லா காயெல்லாம் வதங்கி போட்டுட்டு தண்ணி கொஞ்சம் எக்ஸஸாக வச்சுக்குவேன். அந்த அல்வா மாதிரி வரணும்னு சொல்லிட்டு ரொம்ப ரவையாக இருக்கக்கூடாது, அல்வா மாதிரி வரணும்னு சொல்லிட்டு எல்லாம் போட்டு நெய்யெல்லாம் போட்டு தம் போட்டுட்டேன். பிரியாணி மாதிரி லைட்டாக இருக்கும். தேங்காய் எண்ணெய் அதுக்கு வந்து தேங்காய் எண்ணெயில் ஊற்றி தேங்காய் சட்னி பண்ணியிருந்தேன் தாளித்து. சூப்பராக இருக்கும் அந்த கிச்சடிக்கும் தேங்காய் சட்னிக்கும். காலையில் எல்லாருக்கும் சந்தோஷுக்கு மட்டும் நிறையா பாவக்காய் கட்டிட்டேன். ஏன்னா எனக்குலாம் கொஞ்சம் இப்போ சாப்பிட்டா போதும், பாவக்காய் பொரியல் கொஞ்சமாக சாப்பிட்டா போதுன்னா சந்தோஷுக்கு பாக்ஸ் ஃபுல்லும் பாவக்காய் பொரியல். காலையில் சாப்பாடும் கட்டியாச்சு. பை.